அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மந்தி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். மந்திக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தக்காளி சூப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கள்ல, அதை வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அதில் லெமன் ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே மந்தி ப்ரிப்ரேஷனுக்காக குக்கரில் வந்துட்டு நெய், தேங்காய் எண்ணெய் 2மே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு வேளைக்கு பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கோம்னா தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி. இந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா மெயினு கரம் மசாலா. நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம்ல, பட்டை, ஏலக்காய், சோம்பு, மிளகு, கிராம்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா. அப்புறம் கொஞ்சமாக தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு காஞ்ச லெமன் உங்களுக்கு கடையில் கிடைக்குதுன்னா அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறணும். சாப்பாடில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை போட்டுடலாம். சிக்கனோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ அரிசி எடுக்கிறோம்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கிட்ட மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் செய்வேன். சிக்கன் வந்துட்டு ஒரு 45% குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். உங்களுக்கு பெரிய பீஸா வேணும்னா நீங்கள் 4 ஒரு கோழியை வந்துட்டு 4 கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு 45% குக்கான சிக்கனை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் போட வேண்டியதான். அந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, தயிர், கரம் மசாலா, மிளகா பொடி, லெமனு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே கொதிச்ச தண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே. அதில் வந்துட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா கடைசியில் வந்துட்டு நெய் ஊற்றணும். அதுக்குள்ளே வந்துட்டு சிக்கனை இங்கிட்டு பரட்டி வச்சுட்டேன். கடைசியில் வந்துட்டு நெய் ஊற்றும் போது அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன், ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக உதிரியாக சாப்பாடு ரெடி ஆயிரும். மந்தியோட ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கடையில் விற்கிற மாதிரி டேஸ்ட் வேணும்னா லைட்டாக அஜினமோட்டோ போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால அதெல்லாம் தேவை கிடையாது. இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தோசைக்கல் பேன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பட்டர், கீ 2த்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். அப்போ தான் உடனே சிக்கனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம லெமன் போட்டிருந்தோம்ல அதை எடுத்துடலாம். இல்லைன்னா லெமன் இருக்க சாப்பாடு கொஞ்சம் கசப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம்னா அதெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை மேலே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரைடு ஆனியன் பிடிக்கும்னா அதுவும் போட்டுக்கலாம். நட்ஸும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டால் அவ்வளோ விருப்பப்பட மாட்டேங்கிறாங்களா, அதனால் இப்படியே செஞ்சாச்சு. சூப்பராக என்னோடய ஸ்டைலில் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸும் சூப்பராக இருந்துச்சு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள்.